இனிய வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்னென்ன ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன நல்லது நடக்கும், நம்ம என்னென்ன செஞ்சா இன்னும் சிறப்பான நாளா இன்றைய தினத்தை மாற்ற முடியும், எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு அனலைஸ் பண்ணலாம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிக ஒரு என்கரேஜாக இருக்குங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி ஆல் மீது அழுத்தி விடுங்க. இன்னைக்கு 10ஆம் தேதி மார்ச் மாதம் 2022 வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் பிறவ வருடம் மாசி 26ங்க. இது ஒரு வளர்பிறை நாளுங்க. இன்னைக்கு ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை வழக்கம் போல பார்க்கலாம். இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்றுள்ளார். மேலும் ராகுவுடன் சேர்ந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. 7ஆம் இடத்தில் 7 சனி ஆட்சி பலம் பெற்றுள்ளார். இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் பொங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் இப்போ நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க. சில வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல், உங்களுக்கு சாதகமான தகவல் இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அது தொலைபேசி வழியாக இருக்கலாம், லெட்டர் வழியாக இருக்கலாம், இமெயில் வழியாக இருக்கலாம். ஆனால் வெளிநாட்டிலிருந்து ஒரு உங்களுக்கு சாதகமான நல்ல தகவல் கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் வீடு இடமாற்றுறது அல்லது உங்களது அலுவலகத்தை இடமாற்றுறது குறித்து சிந்தித்து காணப்படுவீங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க. சிலருக்கு பிரச்சனைகளே இல்லாத நல்ல ஒரு கிரக சூழ்நிலையும் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களது பிரச்சனைகள் தீர்வதால் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது வேலைகளை சிறப்பாக முடிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்திருக்குங்க. அதனால உங்கள் வேலைகளை பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு அனைத்து காரியங்களிலும் உங்களது பட்டியலில் உள்ளபடி நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும்படி நல்ல வெற்றிகரமாக முடிக்க முடியும். நேர மேலாண்மையுடன் அனைத்து காரியங்களிலும் முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்யாமல் இருந்தால் எதுவும் நடக்காது. எனவே முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்க இப்பொழுது வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வியாபாரம் நல்லபடியாக முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் நீங்கள் கலந்து கொள்ளும் சில சொற்பொழிவுகள் மற்றும் செமினார்கள் உங்களது வளர்ச்சிக்கு புதிய ஐடியாக்களை தருவதாக அமையலாம். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இன்று போல் என்றுமே இனித்ததில்லை என்ற அளவிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். எனவே இன்றைய தினம் நீங்கள் சிறிய அளவிலான சில செயல்கள் கூட உங்களது அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் அமையும் பொழுது அல்லது கனிவும் சேர்ந்து இன்னைக்கு அமையும் பொழுது உங்களுடைய நாளை விசேஷமானதாக காதல் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. கனிவோட இன்றைய தினம் உங்களது அன்பை நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு வெளிப்படுத்துங்கள். அதுதான் விஷயம். இன்றைய தினம் நீங்கள் நிலுவையாக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல கொஞ்சம் கவனங்கள் செலுத்துங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டுங்க. உங்களுக்கு வியாபாரம் மூலமாகவும் பண வரவுகள் உண்டு. இந்த மாதிரி நீங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்வதன் மூலமாகவும் பண வரவுகள் உண்டுங்க. நிலுவையா இருக்கிற பாக்கிகள்லாம் நீண்ட காலமா இருந்தா கூட இப்போ வசூலாகுங்க. இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க புன்னகை பண்ணுங்க. புன்னகை மூலமா நீங்க உங்களது பிரச்சனைகளுக்கான மருந்தா நீங்க மாத்திக்க முடியும். பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கவும் முடியும். மேக்சிமம் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இன்னைக்கு இருக்காத அளவுக்கு எல்லா பிரச்சனையும் தீர வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் ஒரு மூத்த தலைவர் அல்லது வயதிற்கு மூத்தவர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. அதனால இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு விருந்தினர்கள் உங்களது வீட்டுக்கு வருகை தந்து உங்களது மகிழ்ச்சியை மேலும் ஆனந்தத்தை பெருக செய்வாருங்க. இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வழியாக சிறு சிறு விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் தொலைபேசி மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களது பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைக்கு கடன் தொல்லைகள் தீரக்கூடிய, கடன் அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அன்பு ஆகியவை பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு திருமண வாழ்வு மிகவும் ஒரு இனிமையாக மகிழ்ச்சியானதாக அமைய இன்றைய தினம் கண்டிப்பாக நல்ல சூழ்நிலை காணப்படுதுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் வயலட்டுங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 7. இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் அமைப்பெறுவீங்க. இன்றைக்கு உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மேலும் உங்களது காரியங்களை நீங்கள் அனைத்து காரியங்களிலும் மற்றவர்கள் பாராட்டும்படியாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இதனால் உங்கள் மீதான உங்களுக்கான நம்பிக்கை, தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். மற்றவர்களுக்கும் உங்கள் மீது ஒரு புதிய மரியாதை, செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. நமது கடகராசி அன்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை இன்னைக்கு காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல்பது அழுத்த மறந்துடாதீங்க.
இன்றைய தினத்தை நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள்னு சொல்லலாங்க. உங்களது உடன் இருப்பவர்கள் அது உங்களது நண்பர்களாக இருக்கலாம், உங்களது உறவினர்களாக இருக்கலாம், உங்களது நெருங்கிய சில அண்டை வீடாக கூட இருக்கலாம். அனைவருமே குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம். அனைவருமே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களது வேலை சம்பந்தமாகவோ அல்லது உங்களது நிதி நிலைமை சம்பந்தமாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் இன்னைக்கு தீர்றதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபத்தை இன்றைய தினம் ஈட்ட முடியும். அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. மேலும் இன்றைய தினக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி வெற்றிகளை பெற முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு புதுவிதமான துறைகளில் ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குல்லங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடல் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையப்பெறும். உங்களது நிதி நிலைமை கட்டாயமாக இன்றைய தினம் மேம்படுங்க. நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட பணம் உங்களுக்கு கடனாக கிடைக்க வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு மூத்தவர்கள் மூலமாக கிடைக்கும். அது உங்களது உயரதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது உங்களது சக ஊழியர்களாக இருக்கலாம். வயதிற்கு மூத்தவர்களின் ஆலோசனைகள் சிறப்பாக வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்க இன்னைக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைத்து வாழ்க்கையில் வெற்றிகளை பெற முடியுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. பிடிக்கல அப்படின்னாலும் உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டியை அடுத்த வீடியோவில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளைய ராசி பலன்களும் உங்களை நாளை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.